ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களாலுமே பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறோம்னா அதுக்கு ரொம்ப மொமெண்டம்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு மொமெண்டம் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மஸ்ட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோட்டெக்ஸ்க்கு டெய்லியுமே ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ், ஃப்ரீ லைவ் சிக்னல் அண்ட் அட்வான்ஸ் சிக்னல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ்மே நான் டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம டெலிகிராம் சேனல் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ எப்பவும் சொல்கிற போல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டபுள் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ அண்ட் எக்ஸ்பைரி டைம் கேட்பீங்க. ஓகே, ஸோ ஸ்விட்ச் டைம் கொடுத்து 1 மினிட் வச்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஏன் லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி என்ன ட்ரெண்ட் பேஸ்டாக ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொன்னால் இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்னா ஆசம் ஒசிலேட்டர் தான். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆசம் ஒசிலேட்டர்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒசிலேட்டர் செக்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு செட்டிங்ஸ் கேட்பீங்க. ஸோ இதுக்கு டிஃபால்ட்டாகவே செட்டிங்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியாக இதை யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டோட மொமெண்டம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் இண்டிகேட்டர் என்னன்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ் தான். ஓகேவா? ஸோ மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணிட்டு பீரியட் 3 வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா இஎம்ஏ வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கலர் இந்த ப்ளூ கலர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் செகண்டுமே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் தான். ஓகேவா? ஸோ அகைன்மே இன்னொரு மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட செட்டிங்ஸ்மே காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ பீரியட் இதுக்கு 7 அண்ட் நெக்ஸ்ட் டைப் இஎம்ஏ அண்ட் ரெட் கலர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த 3 இண்டிகேட்டர் தான். ஓகே, ஸோ டோட்டலாக 3 இண்டிகேட்டர் தான். ஸோ இதுதான் நம்மளோட இண்டிகேட்டர் செட்டப். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லாஜிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரேடுமே எப்படி எடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ட்ரேடுமே எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? இந்த செட்டப்போட லாஜிக்கை ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் இருக்குல்ல கைஸ், ஸோ அது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்டோட ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல 2 லைன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் இஎம்ஏ அண்ட் இந்த ரெட் கலர் லைன் ஸ்லோ இஎம்ஏ. ஓகேவா? ஸோ எப்பனா இந்த ஃபாஸ்ட் இஎம்ஏ இந்த ரெட் இஎம்ஏக்கும் அதாவது இந்த ஸ்லோ இஎம்ஏக்கும் மேலே போகுதோ ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே கீழே இறங்குனுச்சுன்னா ஸோ சேம் தான். ஓகே, ஸோ டவுன் ட்ரேடுக்கு நான் இப்போ லாஜிக் பை ட்ரேடுக்கும் அதே அப் ட்ரேடுக்கான லாஜிக்கும் டவுன் ட்ரேடுக்கான லாஜிக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ளூ லைன் இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கீழே அப்படியே நீங்கள் மொமெண்டம் இண்டிகேட்டரை பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதாவது இந்த இண்டிகேட்டர் தான் சொல்கிறேன். கீழே உங்களுக்கு கிராஃப் மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ அந்த இண்டிகேட்டரை நல்லா நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இந்த ரெட் லைன் இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த கீழே உள்ள கிராஃப் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் அப்வர்ட்ஸ் மொமெண்டமில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ டவுன் ட்ரேடுக்குமே ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இந்த ரெட் லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கீழே உள்ள கிராஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னன்னா இந்த பிரேக் ஆகும்போது இந்த கேண்டில் நல்லா ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக இருந்ததுன்னா ஸோ அதை ஒரு பெரிய கேண்டிலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்க, ஸோ அதாவது இந்த மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டாக பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ட்ரி கிடச்சோன்னு நான் உங்களுக்கு என்ட்ரியுமே எடுத்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ நான் இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இந்த ரெட் லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அதே மாதிரி கீழே உள்ள கிராஃப்மே பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலரில் ஸ்டெப் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு மார்டிங்கல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ மார்டிங்கல் 1 தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓடிசி அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் எரர் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு லாஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நான் வீடியோ போகிற எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா மார்டிங்கல் 1 பார்த்தா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ட்ரி எடுத்துருக்கோம். இன்னொரு 15 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 நம்மளுக்கு பார்த்தா இது ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ட்ரியுமே எடுத்துகிட்டு காமிச்சிட்டு ஸோ உங்களுக்கு எப்படின்னா பார்த்தா அவாய்ட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அவாய்டிங் தான் பார்த்தா ரொம்பவே பார்த்தா முக்கியமான ஒன்று. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் அப்போனா ஒரு அப்ட்ரேட்கான என்ட்ரி பண்ண எனக்கு கிடச்சிதுன்னு அப்போனா என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பண்ணால் லேட் என்ட்ரி தான், அதுவுமே பண்ணால் கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தா இந்த மாதிரி அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த அதான் பண்ணா இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, இந்த ஆசம் ஒசிலேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரில் இந்த கிராஃப்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் அப்வர்ட்ஸ் மூவ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டெப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு பார்த்தா இது ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், 3, 2, 1 நம்மளுக்கு பார்த்தா செகண்ட் ட்ரேடுமே ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகே? ஸோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும், டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே? ஓகே கைஸ், ஸோ பார்த்தா எந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தா நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகே? ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் பண்ணால் ரொம்பவே பார்த்தா ஜிக்ஸாகாக இருக்கும். ஓகே? ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஸோ மேலே கிராஸ் ஆகிருக்கு, அகைன் பண்ண கீழே வந்திருக்கு, ஸோ மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக இருந்ததுன்னா மார்க்கெட் பண்ண சைட் பேஸாக மூவ் ஆகுதுன்னு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் எப்பவுமே பண்ண ட்ரெண்ட் பேஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பண்ண நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். இதுவே நீங்கள் டவுன் ட்ரெண்ட் பிளேஸ் பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பண்ண நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பண்ண நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆசம் ஒசிலேட்டர் இருக்குல்ல, ஸோ இதை வச்சுமே நீங்கள் பார்த்தா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கலர் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தா உடனுக்குடனே பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஸோ ரெட் இருக்குது, ஸோ க்ரீன் இருக்குது, ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணால் கவர் பண்ணல, ஸோ அகைன் பண்ணால் ரெட்டாக மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே? ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அசெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பண்ண நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட லாஜிக் பண்ண ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ண ரிப்ளை எல்லாருக்குமே பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.